மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க அஃபீஷியல் ஆன்சர் கீ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. பிகாஸ் இன்னையிலிருந்து தான் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ ஃபிசிக்ஸு மேக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அடுத்து நான் வந்து வீடியோ போடுறேன். மோஸ்ட்லி அதுவுமே இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் வந்து கிடச்சிரும். பட் மேக்ஸில் இப்போதைக்கு நமக்கு தமிழ் மீடியம் தான் கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மீடியத்துக்கு தான் இங்கிலீஷ் மீடியத்தை விட அதிகமாகவே கிரேஸ் மார்க் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. பட் ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் ஒரு கிரேஸ் மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. 17th கொஷின், அதாவது வேரியன்ஸ் ஆஃப் 3 வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொடுத்துட்டாங்க, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெண்டுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 25th கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க E(x). ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்கல. தமிழ் மீடியத்துக்கும் கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்டெக்ரல் இதெடுத்து அந்த ஃபார்ம் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கு ரிமைனிங் வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸை பொறுத்தளவில் அந்த கார்ட்டீஷியன் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு கிரேஸ் மார்க்குமே வந்து கொடுக்கல. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க அந்த ஃபைனலாக ஈக்குவேஷன் 3x - 7y + 5z + 3 போட்டால் தான் மார்க்கு அப்படின்னு சொல்லி 45th பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 47th ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தெரியுதா, PQ P=Q இதை மட்டுமாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து அதுக்கு 3 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் இது கொடுக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரைட் சைடு இருக்கிற RHS அவங்க கன்சிடர் பண்ணல. பட் LHS நம்ம கம்பல்சரி போட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆன்சர் கீழே ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு, இந்த P=Q அதில் தான் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கே 2 மார்க் வந்து கொடுக்கலாம். 3க்கு பதிலாக 2 மார்க், 1 மார்க் குறைச்சி கூட மிஸ்டேக் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து நமக்கு நியூஸ்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அள்ளி தெளிக்கலை. இந்த 2 மார்க் எதுவும் வரல. 5 மார்க்லேயே அந்த கார்ட்டீஷியன் இது 45B வரல. இங்கே 47Aவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த LHS போட்டால் தான் 5 மார்க், இல்லைனாலும் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓவரால் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கீ. அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே நமக்கு இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அந்த இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னா என்னென்ன, ஸோ 1 லைனில் எழுதுனா அது 1 மார்க் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம கரெக்டாக எழுதுனா 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூனிட் மென்ஷன் ஆகலைன்னா 1/2 மார்க், அந்த டயாப்பர் அப்படின்றது மென்ஷன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து போட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து 5 மார்க்ஸ் எதுக்குமே கிரேஸ் மார்க் வந்து ஃபிசிக்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.